அனைவருக்கும் வணக்கம். மனித வாழ்க்கையே காலையில் வந்து தலைவர் பேசும்போது சொன்னார் இல்லையா, மனித வாழ்க்கையே பரிணாமமே வந்து ஒரு கேஸினால் உருவானது தான். உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வைகை நாகரிகத்திலிருந்து இன்றைக்கும் உயிரோடும் உயிர்ப்போடும் இரவும் பகலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உலகத்தின் ஒரே நகரம் அந்த மாமதுரை. இந்த தூங்கா நகரம், இந்த மதுரை தான் நாகரிகத்தின் ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஏறி வந்திருக்கிறது. இந்த மதுரையில் வந்து நாங்கள் தான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கிறார்கள். மீதி எல்லோரும் 25 குழுக்கள், 25 அணிகள், ஒரு 7 கம்பெனிகள், இப்படித்தான் இந்த இருக்கிறது. இப்போ மதுரை என்றால் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, டிவிஎஸ் ட்ரஸ்ட் வேல்யூ அண்ட் சர்வீஸ் என்பதுதான் அந்த டிவிஎஸ் ஐயங்காரின் பெயரின் விரிவாக்கம். அதுதான் அந்த அடிப்படை உருவாக்கியிருக்கிற அந்த மதுரையில் முதல் எடிஷனாக சிஏ இந்த முயற்சியை, கேசிங் காம்படிஷன் முயற்சியை எடுத்திருப்பது என்பது தென் மாவட்டங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். அந்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பினை அளித்த அந்தந்த கம்பெனிகளின் நிர்வாகத்திற்கும், இந்த விழாவை இந்த காம்படிஷனை போட்டியை ஏற்பாடு செய்த சிஏக்கும் நன்றி. நான் கோயம்புத்தூரில் சிஏ வந்து முழுக்குமே நான் தொடர்பில் இருக்கிறேன். HR கமிட்டியின் சப்கமிட்டிஸ் இருக்கீங்களா, அதனுடைய சேர்மனாக வந்திருக்கிறேன். தமிழ்நாடு ஸ்கில் கமிட்டியின் சிஏ ஸ்கில் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து நான் தமிழ்நாடு மெம்பர் முழுக்குமே. சிம்டா குடும்பத்தில் இந்த பொறுப்பை ஏற்கிற போது நாங்கள் உண்மையில் இங்கே வர வேண்டும் என்று நினைத்தது கற்றுக்கொள்வதற்காகத்தான். இது எவ்வளவு பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம் கேசன் என்பதை நாம் எப்பவும் நாம் வைத்துக் கொள்ளத்தான் வேண்டும். அந்த விதத்தில் தலைவர் காலையில் ஆரம்பித்ததிலிருந்து 2 நடுவர்கள் அவருடைய ஹவு ஷார்ட் தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் என்கிற கேள்வி வந்து உட்கார்கிறது. ஒரு செகண்டில் அந்த ஸ்லைடு மாறி போகிறது. அதற்குள் ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்து மனதில் நிறுத்திவிட்டு முடிவாக வருகிற போது 7வது ஸ்லைடை போடு, 8வது ஸ்லைடை போடு என்று சொல்கிற போது ஒரு ஸ்லைடு 6 பேர் 7 பேர் வந்திருக்கிறார்கள். அந்த மேனுஃபேக்சரிங் செட்டப்ல இருந்த எம்பால் இருந்த ஆளுக்கே தெரியாது. ஆனால் அந்த போட்டோ பார்த்துட்டு சக்குன்னு முடிச்சு பாரு, 24வது ஸ்லைடு வந்தோன்னே 7வது ஸ்லைடுக்கு 7 பேர் தான் நிற்கிறேன், நீ ஏன் 6ன்னு சொல்கிறேன், ரைட்டுங்களா? நீ வந்து ரூபாயில் போட்டிருக்க, முழுக்க மேன் பவர் இம்ப்ரூவ் பண்ணுறியா, நீ காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணுறியா? அந்த கேள்விகள் கேட்கிற அர்த்தம் சொல்லுக்கு மதுரை தான் சொல்லும் முழுக்குமே. மதுரையில் கேள்விப்படுகிற தமிழ் மதுரை தமிழ் தான் உலகத்தின் மூத்த தமிழ், உலகத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற தமிழ் தான் மதுரை தமிழ். செம்மொழிகள் உலகத்தில் 6 இருக்கிறது என்றால் உலகத்தில் ஊரோடும் உயிர்ப்போடும் இன்றைக்கும் 5000 ஆண்டுகள் தாண்டியும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழில். அவருக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கு, அந்த ஷார்ப்னஸ். அந்த ஷார்ப்னஸ் என்ன? எப்பா நீ என்னையும் பயப்படுத்திட்டியப்பா, நீ அந்த கேள்வி எவ்வளவு லாபமாக கையாளுகிறார். அவருடைய வயது, அனுபவம், அவர் சொல்லிய வார்த்தைகள் என்று கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. தலைவர் காலையில் பேசுகிற போதும் அப்படித்தான் சொன்னார். இந்த இடத்தில் வந்து போகிற போது ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்துவிட்டு ஒரு கோர்ஸை ஒரு ஆன்லைன் கோர்ஸை நீங்கள் வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் படித்து விட்டு போகிற மாதிரி இதற்கு சிஐ சர்டிஃபிகேட் கூட கொடுக்கலாம். அந்த அளவிற்கு 25 அணிகள் இங்கே நடத்திய பாடங்கள் எல்லாம் நிச்சயம் மிகப்பெரிய கைசனுக்கான அரிச்சுவடிகள். நீங்களும் நானும் அதை முறையாக கற்றுக்கொண்டு செயல்பட்டால் நம்முடைய நிறுவனத்தை வளர்த்தலாம். நம்முடைய நிறுவனத்தை வளர்த்துகிற போது நம்முடைய நாட்டையும் வளர்த்தலாம். ஒரு மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டாரில் இந்தியா மீண்டும் ஒரு தலைமைத்துவத்தை நோக்கி நடப்பதற்கு இந்த கேசன் காம்படிஷன் அடித்தளமாக அமையும் என்பதும், அடுத்த ஆண்டு நாம் எல்லாம் இங்கே வருகிற போது இன்னமும் வளமும் பெற்று வருகிற போது இந்த கேசன் காம்படிஷனில் தமிழ்நாட்டில் பங்கேற்கிற இந்த அணிகள் எல்லாம் இந்திய அளவில், ஆசிய அளவில், உலக அளவில் போவதற்கு அடிப்படையாக இது அமையும் என்று அனைவருக்கும் உங்களின் சார்பாக இந்த நிறுவனத்திற்கு சிஐக்கு, அது என்னுடைய பேரண்ட் பாடி மாதிரி தான், இந்த சிஐ நிறுவனத்திற்கும் தலைவருக்கும் 2 நடுவர்கள், ஜூரி மெம்பர்ஸ், நீதிபதிகள், ஆனால் ரியலாக வந்து எந்த கோபமும் படாமல் அந்த ஜாலினஸ் இருக்கு பார்த்தீங்களா, லாபமாக கையாண்டு கொண்டு ஒரு தாத்தா பேரனை கையாளுவது மாதிரி, அவர் வயசுக்கு சொல்கிறேன், தாத்தா பேரனை கையாளுவது மாதிரி, பேத்தி எடுத்து தோளில் கொஞ்சிக்கிற மாதிரி அருமையாக செய்துவிட்டு போனார். அவர் தாத்தா அப்பாவை கொடுத்தார். முழுக்கமே கொஞ்சம் கண்டிப்பான வார்த்தைகள் இருக்கும். அது என்ன, இது இப்படி கரெக்ட் என்று தன்னுடைய வார்த்தைகளை அப்பாவின் துணியில் நிறுத்திவிட்ட ஒரு நடுவர், தன்னுடைய வார்த்தைகளை தாத்தாக வைத்துவிட்ட ஒருவர். நாங்கள் எல்லாம் பிள்ளைகள் பேரர்கள் பாடி வந்திருக்கிறோம்.
அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. இப்பொழுது எல்லோரும் ஆளாக